இந்த போனை கீழே கடந்த இந்த பையன் எடுக்க அதுல இருக்கிற டிபியை பார்த்தோன்னா இதை திரும்பி கொடுக்குறோங்கிற மனசே அவனுக்கு போயிட்டு, அந்த டிபில இருக்கிற பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கா. அது மட்டும் இல்லாம எப்படியா அந்த போன் ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற போட்டோஸ் அவளோட பிரைவேட் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறான். பாஸ்வேர்டு தெரியாதனால என்ன பண்ணு யோசிக்கும் போது அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அந்த போனை தூக்கி போட்டு உடைச்ச உடனே எமர்ஜென்சி நம்பர்ல கால் பண்ணும்போது அந்த ஓனர் எடுக்காங்க. அந்த பொண்ணு போன் எடுத்தோன்னு இந்த மாதிரி உங்க போன் கீழே கடைஞ்சு உடஞ்சிருந்துச்சு, ஸோ அவங்க போன் எடுத்து நான் ரிப்பேர் ஷாப்ல கொடுத்துக்குவேன், அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றான். போன் உடனே தன்னோட போனை பார்த்தோன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. இதை எப்படியா சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுங்கன்ட்டு அவன் கேட்கான். உடனே இவ்வளவு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாம உடனே அதை ஃபில் பண்ணி கொடுக்க ஒன் டேல நான் இந்த போனை உங்களுக்கு கண்டிப்பா சரி பண்ணி தருவேன்ட்டு அவளை அனுப்பியிருந்தான். அனுப்புன உடனே அவனோட பக்ஸ் எல்லாத்தையும் அந்த போன்ல ஏற்றிருந்தான். அது மட்டும் இல்லாம அதை பிரிச்சு ஹிடன் கேமரா ஒன்று அதில் இன்சர்ட் பண்ணி அவ கையில கொடுத்துருந்தான். தெரியாம அவ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ரொம்ப நல்லா ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு போறா. அவ போன உடனே அவ போன்ல என்னெல்லாம் பாக்குறா என்னெல்லாம் பேசுறா எல்லாமே அதுல வந்துடுது. ஸோ எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க, சில பேர் இப்படிதான் இருக்காங்க.